டெஸ்ட் அலர்ஜி தான், வேற ஒன்றும் இல்லை. எவ்வளோ வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் வேலை செஞ்சுருப்பார். வயிற்றுல வச்சுக்கினே வேலை, ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட செஞ்சுட்டு 8 மாதம் வரைக்கும். பரவாயில்ல, எங்கள் பொண்ணை படிக்க வைக்கணும்னு தான் நினச்சேன். நான் படிக்கலைன்னா எங்கள் பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினச்சேன். வீட்டு வேலை செஞ்சு இதெல்லாம் கஷ்டப்படுறேன், ஆனால் நீ நல்லா படித்து முன்னுக்கு வரணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அக்கா, உங்க பேரு? புவனேஸ்வரி. எத்தனை வருஷமா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நான் இப்போதான் ஒரு 5 மாசமா ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலை அப்படி செஞ்சுட்டு. சரி, ஓகே. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தோணுது. சின்ன வயசுல உங்களுக்கு ஆசைகள்லாம் இருந்திருக்கும்ல, நான் இந்த 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 மாதிரி ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும். அதெல்லாம் எனக்கு அந்த இதுவெல்லாம் கிடையாது. சின்ன வயசுல எப்படி அப்பா அம்மா எல்லாரும் எப்படி படிக்க வச்சாங்க? எவ்வளவு படிச்சிருக்கீங்க? எந்த கிளாஸ் வரைக்கும்? நான் ஒரு 3வது தான் படிச்சிருக்கிறேன். ஏன் 3வதுக்கு அப்புறம் ஏன் படிக்கல? ஏன்? அதான் அம்மா இறந்துட்டாங்க சின்னதுலயே. தம்பி தங்கச்சியை பார்த்துக்க ஆள் இல்லை, அப்பாவும் மேரேஜ் பண்ணிக்கல. ஓ, அப்படிங்களா? அதுக்கப்புறம் அப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்களை பார்த்துக்கிட்டு அப்படி? ஆமா, என்னை பார்த்து எங்களை பார்த்துட்டு கொண்டுட்டு இருந்தாரு. ஏதோ போறதே கொடுப்பாரு, ஏதோ சாப்பாடு செஞ்சு போட்டுக்கின்னு அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறமா தம்பி தங்கச்சிங்களை மேரேஜ் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து எப்படி இருக்கு உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது? ஏன்னா சின்ன வயசுல நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நல்ல வீட்டுக்காரர் கிடைச்சாரு. அதுக்கப்புறம் வேலைக்கு 2 மாசமா மேரேஜாக வந்தேன், வேலைக்கு போகிறது இல்லை. அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். சரி, கஷ்டமாக இருக்குது, வேலைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அது எங்கள் வீட்டுக்கார் கொஞ்சம் உதவி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் வேலைக்கு போக வேணானாரு. சரி, ரொம்ப கஷ்டமாகுது, வேலைக்கு போகலன்னா எப்படி குடும்பம் பார்க்க முடியும்ட்டு அப்புறம் இந்த ஹவுஸ் கீப்பிங் வேலையை செஞ்சுட்டு அப்புறம் அப்படியே அங்கே ஒரு வீட்டு வேலைங்க அப்படியே செஞ்சுட்டு இப்போ இந்த வேலைக்கு வந்தேன். இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் உங்களை எப்படி பாத்துக்கிட்டாரு? நல்லா தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நல்லா தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு? அவரு பெயிண்ட் வேலை தான். போனா உண்டு, இல்லைன்னா இல்லை. சரி, அதுக்கப்புறம் பசங்க இருந்திருப்பாங்க. அப்புறம் பொண்ணு ஒண்ணு வயிற்றுல வச்சுக்கினே வேலை, ஹவுஸ் கீப்பிங் வேலை கூட செஞ்சுட்டு அப்படியா? வரைக்கும் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த நேரத்துல. ஏன்னா உடம்பு முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்லாம் தோணும். ஆமா, இருந்தாலும் ரொம்ப அவருக்கும் வேலை இல்லாத இருந்துச்சு அந்த டைம்ல. சரி, என்ன பண்றது அப்படின்றதுக்கோசம் அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். நீங்க அதாவது கன்சீவ் ஆகும்போது வீட்டுக்காருக்கு வேலை இல்லை, அதாவது 8-9 மாசம் வரையும் நீங்க வேலை பாத்தீங்க, ஹவுஸ் கீப்பிங் வேலை. அவர் போனா உண்டு, இல்லைன்னா இல்லை. இருந்தா கொடுப்பாரு, இல்லைன்னா விட்டுருவாரு, அவ்வளவுதான். அந்த நாட்கள்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா 8வது மாசம் 9வது மாசம் நெருங்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் கர்த்தர் இந்த இதுல செஞ்சாரு. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா உடனே வேலைக்கு போயிட்டீங்களா? அதுக்கப்புறம் குழந்தை பிறகு அப்புறம் ஒரு 2 மாசம் அந்த ஆஃபீஸில் இருக்கிறவங்களே சொன்னாங்க, பிளாசா சென்டர்லேயே நீங்கள் வேலை செய்யுங்க, எப்போ இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலை செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த உதவி இருந்தது. அப்படியே செஞ்சு அப்படியே பொண்ணு கொஞ்சம் வளர்ந்துச்சு, நடந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுவாச்சு. பசங்க வளரும் போது அவங்களை படிக்க வைக்கிறது உங்களுக்கு எவ்வளவு சிரமமா இருந்தது, இல்ல எப்படி இருந்தது அந்த நாட்கள்ல? எப்படி இருந்தது? பரவாயில்ல, எங்க பொண்ணை படிக்க வைக்கணும்னு தான் நினைச்சேன். நான் படிக்கலைனாலும் எங்க பொண்ணை படிக்க வைக்கணும்னு நினைச்சேன். அவங்களுக்கு என்ன கனவு இருந்துச்சு சின்ன வயசுல? என்னவா ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும்ல, உங்களுக்கும் உங்களுடைய வீட்டுக்காருக்கும்? பசங்களை இந்த நிலைமைக்கு எடுத்துட்டு வந்துடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. எங்க பொண்ணுக்கு நல்லா படிக்கணும், எனக்கு அந்த ஒரு ஆசை தான். நல்லா படிக்க வைக்கணும்ன்றது ஒரு ஆசை தான். படிச்சு முடிச்சுட்டாங்களா அவங்க? இப்போ இல்ல, 11 வயசு தான் ஆகுது. அம்மா போட்டிருக்குது. அப்படியா? இப்போ அம்மா போட்டிருக்கா? ஒரு பொண்ணு மட்டும் தானா? ஒரு பொண்ணு. அவங்களுக்கு என்ன விஷயம் சொல்லி நீங்க வளர்க்குறீங்க? ஏன்னா நீங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. அம்மா, நான் இந்த வீட்டு வேலை செஞ்சு இதெல்லாம் கஷ்டப்படுறேன், ஆனா நீ நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும், மம்மி மாரிலாம் வேலை செய்யக்கூடாது, அம்மா மாரிலாம் கஷ்டப்படக்கூடாது அப்படின்ட்டு சொல்லி இருக்கிறேன். பசங்க உங்களை எவ்வளவு மிஸ் பண்றாங்க? ஏன்னா ஃபுல்லா எனக்கு தெரிஞ்சு துப்புரவு பணியாளர் இருக்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. தூசிலையும் மண்ணுலயும் அவ்வளோ கஷ்டப்படணும். உங்களுக்கு உடம்புல எப்படிமா இருக்கும்? ஏன்னா இந்த தூசி இதெல்லாம் நாங்க சும்மா நடந்து போறோம்னாலே அந்த தூசி பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடும், ஜுரம் வரும், தும்மல் வரும். நீங்க இதையே செஞ்சுட்டு இருக்கீங்களே, இந்த வேலையில உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள்லாம் இருக்குமா டெய்லி? இந்த டெஸ்ட் அலர்ஜி தான், வேற ஒன்றும் இல்லை.
எவ்வளோ வெயில் வந்தாலும் மழை வந்தாலும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கோம். அப்ப இந்த கொரோனா டைம்ல எல்லாம் நீங்க வேலை கொரோனா பார்த்துருக்கீங்க டைம்ல இல்லையா? இருந்தா பல்லாவரத்துல இருந்து அங்க இருந்து நடந்து வருவோம், வண்டி இல்லாத. இது வரைக்குமா பல்லாவரத்துல இருந்து? பல்லாவரத்துல இருந்து அனகாப்தூர்ல இருந்து இங்க டிஎம்சி வரைக்கும் வேலைக்கு வரும். எங்க குழந்தை எங்க அம்மா கிட்ட விட்டுட்டு வருவேன் வேலைக்கு. இப்ப பொண்ணு என்ன படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னவா ஆக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல? அது என்ன படிக்குதோ அதுடைய இதுதான், வேற ஒண்ணே. வேற ஒண்ணு. சரி, இதுக்கப்புறம் இது உங்களுக்கு ஒண்ணு தோணல, இத்தனை வருஷம் வரைக்கும் வேலை செய்யணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபேமிலியோட இருக்கணும், ஏன்னா அந்த குடும்பத்தோட அந்த டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இப்ப எங்க கஷ்டம் இல்ல? வீட்டுக்கு எங்க பொண்ணு நல்லா படிச்சு அதுக்கு அது எதிர்காலம் நல்லா இருந்தா அது ஒரு பெரிய சந்தோஷம். ஆனா உங்களுக்கு என்னைக்காவது என்னடா பொண்ணா பிறந்துட்டோமே அப்படின்னு என்னைக்காவது உங்களுக்கு தோணி இருக்கா? அப்படியெல்லாம் கிடையாது. ஏதோ கஷ்டப்படுறோம் அவ்வளவுதான். இந்த கஷ்டத்துக்கு ஆண்டவர் ஒரு நல்ல இது வச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். என்னைக்கு இப்ப யோசிச்சு பார்த்தாலும் அந்த ஒரு நாள் நான் எப்படி கடந்தேன்னு தெரியல, அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அது கடன் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சொந்தக்காரங்க ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம், ஈஸியா சொல்லிடுவாங்களே சொந்தக்காரங்களே, எதுக்கு பொம்பளை பொண்ணு எதுக்கு படிக்க வச்சுட்டு கம்மன் வீட்லயே விடு, முடிஞ்சதை பண்ணுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்படியெல்லாம் எங்க வீட்டுல அது மாதிரி எல்லாம் இல்லையா? இல்ல. ஆனா நல்ல இதுதான் எல்லாரும் இருந்தாங்க. இப்பவும் நல்லாதான். இதுக்கு என்னன்னா கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. உங்களுக்கு சின்ன சின்ன ஆசையெல்லாம் இருக்கும்ல, ஒரு சொந்த வீடு வாங்கணும், இல்ல ஒரு வண்டி வாங்கணும், அந்த மாதிரி? இப்ப கூட நாங்க வீடு லீஸுக்கு போனோம். எங்களுக்கு அண்டர் கர்த்தர் பணம் தேவைங்களை சந்திக்கணும், அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. சொந்த வீடு கட்டணும் அந்த கனவு இருக்கா உங்களுக்கு? அந்த கனவுல அவ்வளவு வசதி இல்லை, அதனாலதான். இந்த பொண்ணு அப்படின்னும் போது இந்த நகை சேர்க்கணும், இப்ப தங்கத்தோடைய வேலை எல்லாம் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, உங்களுக்கு அந்த ஒரு இது வேற ஓடும்ல, பொண்ணுக்கு கல்யாணம் அந்த அதாவது இந்த பொண்ணுக்கு நகை சேர்க்கணும் கொள்ளணும்னு நினைக்கிறது அந்த காசு நம்ம கொஞ்சம் காசை எடுத்து வச்சு, நகை இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா அதுக்கு நல்ல கணவனா வரணும், அந்த ஒரு ஆசை தான். அந்த பணத்தை அவங்க கிட்டே கொடுத்துடணும், அதுதான் ஆசை. வேற என்ன சிரமங்கள்மா உங்களுக்கு இருக்கு இந்த வேலை செய்யும் போது? இப்ப சொன்னீங்க கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்கும், வேற என்ன வேலை? ஏன்னா சில நேரத்துல நைட் ஷிஃப்ட் எல்லாம் போடுவாங்க, நீங்க தனியா வேலை நைட் ஷிஃப்ட் எல்லாம் செய்ய மாட்டோம், ஏன்னா குழந்தை இருக்குது இல்ல பொண்ணு, அதை நைட் ஷிஃப்ட் எல்லாம் செய்ய பகல் ஷிஃப்ட் மட்டும் அவளுக்கு மட்டும் செய்யுது. கவர்மெண்டோட சப்போர்ட்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அவங்களுடைய ஊக்கத்தொகையோ உங்களுக்கான கோரிக்கைகள் ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல, அதெல்லாம் நிறைவேற்றப்படுதா? எப்படி இருக்கு கோரிக்கைனாக்கா எனக்கு சொல்ல தெரியும். சரி, இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்குதா? ஏன்னா இந்த மகளிர் உரிமை தொகை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப கூட 5000 ரூபாய் போட்டுதான் அது சொன்னாங்க. எங்களுக்கு இன்னும் வரவே இல்லை. ஏன்னா அந்த ரேஷன் கார்டுல பேரு சேர்த்துட்டோம், அது எழுதி கொடுக்கல. அந்த ரேஷன் கார்டுல அந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு, அது இன்னும் எழுதியே கொடுக்கல. அது எங்க எழுதி கொடுக்குதுன்னு இன்னும் தெரியல எங்களுக்கு, அது எழுதி கொடுக்கணும். வேற உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? ஏன்னா நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், எங்களுக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? எங்களுக்கு என்னன்னா கணையினர்ல வீடு இருக்குது, அது அந்த வீட்டு பத்திரம் எங்களுக்கு இங்கேருந்து எடுத்தாங்க வீடு. இந்த தேனமட்டில இருந்து சிங்கோயில இருந்து வீடு எடுத்தாங்க. எங்களுக்கு வீட்டு பத்திரம் உங்களுக்கு ஃப்ரீயாக தான், உங்களுக்கு வீட்டு பத்திரம் நீங்கள் வாங்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி எடுத்தாங்க. கரண்ட் பில்லெல்லாம் கட்ட வேண்டியது இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தாக்கா கரண்ட் பில்லு கட்டணும், வீட்டு பத்திரம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் கஷ்டம். அது எங்களுக்கு அது தள்ளுபடி செஞ்சால் அது நல்லா இருக்கும். எங்களுக்கு அந்த ஒரு உதவி அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும். ஏன்னா சைதாப்பட்ட ஆளுங்களுக்கு வீடு கொடுக்கும் போது 30,000 கொடுத்து அவங்களுக்கு வீட்டு அலாட்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அந்த இடத்துல 5 வீடு தான் இருந்துச்சு. நாங்கள் கரண்ட் இல்லாத போனோம், அந்த இடத்துல கரண்ட் இல்லாத போய் நாங்கள் கரண்ட்டு போட்டோம். இப்போ எங்களுக்கு வீட்டு பத்திரம் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டமாகுது கண்ணகி நகரில். அதனால அலாட்மெண்ட்டும் வாங்க முடியல, வேலையே இல்லை அந்த இடத்துல, அப்படிலாம் கஷ்டப்பட்டோம் அந்த இடத்துல. அதனால அந்த ஒரு உதவி செஞ்சால் நல்லா இருக்கும். இப்போ இங்கே வேலை செய்கிறீங்க, இப்போ இடையில உங்களுக்கு பாத்ரூம்லாம் வருது, மாதவிடாய் காலத்தில் என்ன பண்ணுவீங்க? அது எங்கன்னா கேட்டு போகணும். கேட்டுனா ஏதாவது வீட்டில் கடையில் அந்த மாதிரி அப்படி கேட்டு போகணும். ஆனால் போய் கேட்கும் போது ஒத்துக்குறாங்களா? விடுவாங்க, அதெல்லாம் விடுவாங்க, பிரச்சனை இல்லை. ஆனா உங்களுக்கு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா உங்க மேனேஜர் கிட்டயோ, இல்ல உங்களுக்கு மேல இடத்துல இந்த மாதிரி எங்களுக்கு லேடிஸா இருக்கும், கொஞ்சம் இந்த மாதவிடாய் காலங்கள் எல்லாம் கஷ்டமா இருக்கும், ஒரு பாத்ரூம் ஏதாவது அமைச்சு கொடுங்களேன் அந்த ஸ்ட்ரீட்ஸ்லன்ற மாதிரி கேட்டு? அப்படி எதுவுமே கேட்டது இல்லை. கேட்டது ஒரு பக்கம்னாக்கா அவங்க நாங்க நம்ம பண்ண முடியும்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் நம்ம எதுவும் பேச முடியாது அந்த டைமுக்கு. என்னைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி போய் ரொம்ப எமர்ஜென்சி பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு கேட்டு யாராவது முடியாதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்ல, சொன்னது கிடையாது. யாருனாலுமே செய்வாங்க. சரி, ஓகேம்மா. அதான் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாள் உங்க லைஃப்ல எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சோம். கண்டிப்பா உங்களுடைய கனவு பொண்ணு கண்டிப்பா நல்லா பெரிய ஆளாகி உங்களை நல்லா பாத்துப்பாங்க, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய வீடுமே அதை சேரும். எங்களுடைய வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. நன்றிப்பா.
இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.